2026 என்ன வருடம்? கொட்டாய் சுதந்தரிக்க போகிற வருடம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பி சொன்னீங்கன்னா சுதந்தரிப்போம், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். ஹல்லேலூயா. சுதந்தரிக்க போகிறோன்னு சொன்னால் சுதந்தரிப்போம். எல்லாமே நம்முடைய வாயின் வார்த்தைகளை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவில் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம 40 வருஷம் முடிச்சாச்சு. 40 வருஷம் அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வந்து 40 வருஷம் கடந்து வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வரும்பொழுது மோசே மரிச்சிட்டாரு. மோசே மரித்த பிறகு யோசுவா லீட் பண்ணுறாரு. அந்த என்ன பண்ணுறாரு? லீட் எடுக்கிறாரு. லீட் எடுத்தோன்னே அவருக்கு வர ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னது? யோர்தானை தாண்டி போகிறாங்க. யோர்தானை தாண்டி போனோன்னா அடுத்த என்ன பிரச்சனை வருது? எரிகோவில் யாரை சந்திக்கிறாங்க? அவங்க ராகாப் என்கிற ஒரு வேசியை என்ன பண்ணுறாங்க? சந்திக்கிறாங்க. அதையும் என்ன பண்ணியாச்சு? முறியடிச்சாச்சு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி மறுபடியும் அதிலேயே தான் போக போகிறேன். ஒரு முக்கியமான காரியம், இன்னையோட செய்தியோட தலைப்பு என்னென்னா, 2026 சுதந்திரிக்க நம்மிடம் இருக்கக்கூடாதவைகள். என்னது? 2026 நம்ம சுதந்திரிக்கணும்னா சில காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப சீக்கிரமாக நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி செய்தியை முடித்து நம்ம என்ன மழை அதுவாக இருக்குது, நம்ம சீக்கிரமாக போய் என்ன பண்ணிடலாம், வீட்டில் போய் சேர்ந்துடலாம். ஸோ சீக்கிரமாக முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது ஒரு மிக முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு மேப் நல்லா தெரியணுங்க. யோசுவாவுடைய மேப், யோசுவா புத்தகத்துடைய மேப்பு. 40 வருஷம் நீங்கள் நிறையா ஒரு பிரயாணம் இருக்கும், யாத்திராகமெல்லாம் படிச்சிங்கன்னா. ஆனால் யோசுவா படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு யோர்தான், அதற்கு பிறகு எரிகோ, அதற்கு பிறகு ஆயி என்கிற ஒரு பட்டணத்தை என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. அதற்கு பிறகு கிபியோன் ராஜதானி பட்டணம், கிபியோன் என்கிற ஒரு ராஜதானி பட்டணம். இந்த 4 ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி முடிகிறப்போ ஆயி பட்டணத்தையும் கிபியோன் என்கிற ஒரு ராஜதானி பட்டணத்தை பிடிக்கிறதையும் எப்படின்றத பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு முடிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே பாருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற மிக முக்கியமான விஷயம், 2026 நிறைய பேச்சு இருக்க கூடாது. எதெல்லாம் கூடாதுன்னு காரியம் என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேச கூடாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இந்த இடத்துல எரிகோ இடியணும் அப்படின்னா, எரிகோ கீழே விழுவணும் அப்படின்னா வசனம் சொல்லுது, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசலைன்னா பொழப்பே ஓடாது. வந்தால் நான் என்னது, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா வெங்காயம் சாப்பிட்ருப்போம், எகிப்திலே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? கறி தின்னுருப்போம், வெள்ளை பூண்டு சாப்பிட்ருப்போம், இது சாப்பிட்ருப்போம், அது சாப்பிட்ருப்போம். எத்தனை தடவை முறுமுறுத்தார்கள்னு சொல்லி மோசேவுடைய காலகட்டத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். பாருங்கள், ஆண்டவர் யோசுவா சொல்கிறார் இந்த இடத்துல, வாயிலிருந்து ஒரு பேச்சு என்ன பண்ணக்கூடாது? புறப்படக்கூடாது. நீ சுதந்திரிக்கணும், எரிகோ கோட்டை உடையணும்னா முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக பேசுகிறத நிறுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்ல சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வசனம் சொல்லுது, எரிகோ உடையணும்னா நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எப்போ துதிக்கணுமோ அப்போ என்ன பண்ணணும்? துதிக்கணும். அதுக்கு முன்னாடி சும்மா தேவையில்லாத பேச்சுகள் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ 2026 சுதந்திரிப்பதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை யோசிக்கணும். நிறைய பேசுகிறத என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். ஹல்லேலூயா. அதிகமாய் கேளுங்க, வேத வசனத்தை கேளுங்க, மெசேஜை கேளுங்க, ஆண்டவரிடத்துல பேசுங்க, ஆண்டவரிடத்துல வசனத்தை தியானம் பண்ணுங்க. நிறைய வீண் வார்த்தைகளை அலம்புவதை என்ன பண்ணுங்க?
விட்டுடுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், என்ன நடக்குதுன்னு அப்போதாங்க பிசாசுக்கு தெரியாது, சத்ருவுக்கு தெரியாது. சத்ரு எதை வச்சு தெரியுமா நம்மளை வந்து கேப்சர் பண்ணுறான் அப்படின்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்து தான் என்ன பண்ணுறான் சத்ரு கேப்சர் பண்ணுறான். நம்மளா பேசி சில இடத்துல என்ன பண்ணிடுறோம், மாட்டிக்கிறோம். என்ன பிளானு, என்ன காரியங்கள் நம்மளா பேசி 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 என்ன பண்ணிடுறோம், மாட்டிடுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எரிகோவை சுற்றி சுற்றி வரும்பொழுது எல்லாம் பார்க்குறாங்க, என்னத்துக்கு இவனுங்க சுற்றி வரானுங்க. இப்போ ஒரு 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 கூட்டம் நடக்குது அப்படின்னா எல்லாம் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க, போவாங்க. இது ஏதோ எந்த நோக்கத்துக்காக இவங்க பண்ணுறாங்க, ஒரு போராட்டம் பண்ணுறாங்கங்கிறது இந்த போர்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். இல்லை கத்திட்டு போவாங்க, கோஷம் போடுவாங்க, எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துங்க, எங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு என்ன பண்ணுவாங்க, சத்தம் போட்டு போவாங்க. ஆனால் இவர்கள் 6 நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சத்தமும் இல்லாமல் சுற்றிட்டு வராங்க. அவன் சத்துரு குழம்பி போகிறான். எதுக்கு இவனுங்க சுற்றுறானுங்க, என்னத்துக்கு சுற்றுறாங்க? ஒன்று சண்டை போட்டிருக்கணும், நேராக வந்து என்ன பண்ணியிருக்கணும், சண்டை போட்டிருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து தேசத்தை பிடிக்க போகிறாங்கன்னு. ஆனால் 6 நாள் சுற்றுல அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது எப்போ இவங்க பிளான், என்ன பிளான், இவர்கள் நம்ம எப்போ எதிர்க்க போகிறாங்க, எந்த டைமில் எதிர்க்க போகிறாங்க, அவங்களுக்கு தூக்கம் வரல. ஆனால் இவனுங்க சொல்லியிருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தம் போட்டு, டேய் எங்கள் ஆண்டவர் மட்டும் 7ஆவது நாள் உங்களை என்ன பண்ணுறாரு, இந்த அலங்க இடியண்டா இதுன்னா அவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க, ரெடியாகி கிளம்பி வீட்டை ஊரை விட்டு போயிருப்பான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ராகாப் என்ன சொல்கிறா, இந்த தேசத்தை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்களாம் கலங்கி போயிருக்கிறோம், நீ உங்களை எதிர்க்க முடியாதுன்றது எங்களுக்கு என்னாச்சு, நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ முதலாவது நம்ம சத்ருவை அழிக்கணும், சத்ருவின் கோட்டையை உடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வாயை மூடிக்கிட்டு 6 நாள் என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும். பல இடங்களில் நமக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிறது என்னது, வாய். இந்த வாய் தான் நமக்கு பல இடங்களில் பிரச்சனையாக நிற்கிது. இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவா 2:14. அப்பொழுது அந்த மனுஷர் ராகாப்புடைய கதையை வர மறுபடியும் ராகாப்பை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் சொல்லல ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்லி. யாருக்கு சொல்றாருன்னா ராகாப்பு கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ எங்கள் காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தாமல் இரு. அப்போ எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் ஒரு கட்டளை தராருங்க, கொஞ்சம் என்ன பண்ணு, அமைதியாயிரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை நடத்தும் பொழுது அந்த காரியத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்முடைய பேச்சை குறைக்க வேண்டும். ஒரு பக்கம் ராகாப் கிட்டையும் சொல்லிட்டாரு, நீ எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது. கீழே இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, 6 நாளைக்கு வாயை திறக்கக்கூடாது. நான் எப்போ ஆர்ப்பரிங்கள்னு சொல்கிறேனோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்ப்பரிக்கணும். 2026 ஒரு முடிவெடுங்க, ஆண்டவர் சொன்னாதான் வாயை திறந்து பேசுவேன். தேவையில்லாத காரியம், தேவையில்லாத சத்தம் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. வசனம் சொல்லுது, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்கணும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏன் பேசுனேன், எதுக்கு பேசுனேன்னு ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் திருவள்ளுவரும் அதான் சொல்கிறார், அதிகமாக பேசாதப்பா, அதிகமாக கேளு. எல்லாருமே சொல்லுகிற காரியங்கள் நம்ம நிறைய பேசுகிறோம், கம்மியாக என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஒரு வாய் 2 காது கொடுத்துருக்காரு ஆண்டவர். அப்போ 2 காது கொடுத்தா அதிகமாக என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும். ஒரே ஒரு வாய் தான் கொடுத்துருக்காரு, அப்போ கம்மியாக நம்ம பேசணும். ஹல்லேலூயா. சரி, இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. எரிகோ பிடிக்கிறப்ப என்ன பண்ண சொல்கிறாரு ஆண்டவர், அமைதியாக இருக்க சொல்கிறாரு. அடுத்து ஆயி என்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே அது செய்திக்கு அடுத்தபடியாக வரும்பொழுது அது நான் வரேன். இப்போ எரிகோ முடிஞ்சிருச்சு, யோர்தான் முடிஞ்சிருச்சு, எரிகோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆயிப்பட்டணம். ஆயிப்பட்டணம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தோல்வி. நான் ஆல்ரெடி அந்த செய்தி எடுத்துருக்கிறேன். ஆயிப்பட்டணம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தோல்வி. 2வது அட்டம்ப்டில் அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, யோசுவா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டண தண்டையிலே கிட்டி சேருவோம். அவர்கள் முன்போல் எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஓடி போவோம். அதுக்கப்புறம் 7ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழும்பி வந்து, நல்லா கவனிங்க. இப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆயி பட்டணத்தை பிடிக்கும் பொழுது
ஒரு பிளான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் யோசுவா ஜனங்களை பார்த்து அப்படின்னா, நாங்கள் ஒரு குரூப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போவோம். ஒரு குரூப் ஒரு 5000 பேர் என்ன பண்ணுங்க அப்படின்னா பட்டணத்தை பின்னாடியிலேருந்து என்ன பண்ணுங்க, சுற்றி கொள்ளுங்க. சுற்றி கொண்டு பதிவிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அமைதியாக பதுங்கி இருக்கணும், சத்தம் காட்டாமல் என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும். ஸோ இந்த 3 காரியத்துலையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வெற்றியை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல 5000 பேர். இந்த பிளான் எப்படி அப்படின்னா, யோசுவா ஏற்கனவே அடி வாங்கின்னு ஓடி வந்த குரூப்பு. ஃபஸ்ட்டே ஆயிப்பட்டினத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க அடி வாங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோசுவா நம்ம மறுபடியும் ஃப்ரண்ட்டில் போகலாம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட அடி வாங்கினவனுங்க தானே, இவனுங்களை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சண்டைக்கு வரும் பொழுது நீங்களாம் பின்னாடி போய் என்ன பண்ணுங்கள், பதுங்கி இருங்க. புலி என்ன பண்ணும், பதுங்கி பதுங்கி அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கும், வேறு எந்த சத்தமும் காட்டாது. எந்த டைம் வருதோ அந்த டைமில் தான் என்ன பண்ணணும், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ யோசுவா இங்கே வராரு. வரும் பொழுது இவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க. எவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாங்கன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக அமைதியாக. ஒரு சத்தம் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, உஷாராயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி நிற்குது, நம்ம தேசத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. அப்போ இத்தனை 5000 பேர் ஒரு சத்தம் காட்டாமல் என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. பாருங்கள், பல பிரச்சனைகள் நமக்கு வர்றது நாவினால தான். தவளை தன் வாயினால் கெடும். பாம்புக்கு நான் எங்கே இருக்கேன்னு தவளை கத்தியே என்ன பண்ணிடும், காமிச்சு கொடுத்துரும். நம்ம பல நேரங்களில் பிசாசுக்கு இரையாவது நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சு தான். பாருங்க, மோசேயுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டான பொழுது மிகாவேலுக்கும் சத்ருவுக்கும் தர்க்கம் உண்டாகுது. அப்போது மிகாவேல் சொல்கிறாரு, கடிந்து கொள்ள துணியாமல், வசனம் நல்லா சொல்லும், அந்த சாத்தானை கடிந்து கொள்ள தூஷணப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு போயிடுவார். யார் அவர் சொன்னவர், யார், மிகாவேலுக்கு அதாவது தூஷணப்படுத்த துணியாமல். தூஷணப்படுத்தி இருக்கலாம் சாத்தான் அந்த இடத்துல, இப்போ இதான் ஏதாவது பண்ணியிருக்கலாம் மிகாவேல். ஆனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா, தூஷணப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஆனால் நம்ம வாய் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணல, யோசிக்கவே மாட்டேங்குது. திட்ட வேண்டிய ஒரே ஆள் சத்ரு தான். அந்த சத்ருவையே தூதன் திட்டலையாம். ஆனால் நம்ம சகோதரர்களை, நம்மளுடைய ரத்தத்தை, நம்மளுடைய சொந்த பந்தங்களை, நம்முடைய நண்பர்களை கூச்சமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய காரியங்களை பேசிக்கிறோம். வசனம் நல்லா தெளிவாக சொல்லுதுங்க, சத்ருவே தூஷணப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். இப்போ இந்த 3 காரியம், ராகாப் நீ வாயை மூடிக்கினரு. இஸ்ரவேல் ஜனங்களே 6 நாள் வாயை என்ன பண்ணக்கூடாது, திறக்க கூடாது. அடுத்து 5000 பேர் சிட்டிக்கு வெளியே நீங்கள் என்ன பண்ணணும், வாயை மூடிக்கிட்டு அமைதியாக என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு ஃபார்முலா ஆண்டவர் சொல்லித்தராரு. சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வாயை கொஞ்சம் டைட்டாக மூடிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது, கர்த்தரின் வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2வது கூடாது என்ன, 1வது கூடாது, நிறைய பேச்சு இருக்க கூடாது. 2வது, கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாசிங்க யோசுவா 6ஆம் அதிகாரத்தில். சாரி 6:17-18 வாசிங்களேன். தீடானதில் நீங்கள் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். அடுத்து, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும்
கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தை இந்த 2 வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க எரிகோ பட்டணத்துல போய் என்ன பண்ண போறீங்க? சண்டை போட போறீங்க. சண்டை போட்டால் என்ன ஆகும்? சண்டை போட்ட பிறகு அங்கே இருக்கிறவனெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ண, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சங்கரிச்சிருவாங்க, கொன்னுடுவாங்க. கொன்ன பிறகு அவங்க வீட்டில் என்ன இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க. அதுதான் சண்டையில் நடக்கிற ஒரு நார்மலான காரியம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது. என்ன வார்த்தைன்னா, இந்த எரிகோ கோட்டையில் இருக்கிற எல்லாமே சாபத்தீடானது. என்னது? எரிகோ நகரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் சாபத்தீடானது. சாபத்தீடுனா அது தொட்டனா நீ காலி, அதுதான் சாபம். சாபத்தீடானதில் எதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், நீங்கள் மட்டும் சாபத்தீடாக மாட்டீங்க, இஸ்ரவேல் பாளையத்தையே சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்குது. சாபத்தீடானது என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். நீ எடுக்கிற எல்லா வெள்ளி, பொண்ணு, இரும்பு, வெண்கலம் எல்லாமே என்ன ஆகும்? கர்த்தரிடத்துல தான் போய் சேரணும். ஹல்லேலூயா. பல நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதை ரொம்ப சாதாரணமாக நம்ம என்ன பண்ணிடுறோம்? எடுத்துக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை ஏதோ ஒரு கதை புக்கில் இருக்கிற வார்த்தைகள் மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்? எடுத்துக்கொள்கிறோம். இங்கே வசனம் சொல்லுது, சாபத்தீடானதை கையை வச்சனா முடிஞ்சுது. அந்த வார்த்தையை ஆல்மோஸ்ட் 20 லட்சம் பேர் இருந்தால் அதில் யுத்த புருஷர் ஒரு 6 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 லட்சம் பேரில் 5,99,999 பேர் இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சாங்க. என்னது? 6 லட்சம் பேரில் 99.99999% என்ன பண்ணாச்சு? கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், சாபத்தீடானதில் கை வைக்கக்கூடாது. ஒரு வீட்டை உடைக்கிறான், வீட்டை உடைச்சா சும்மா 500 பவுன் தங்கம் கிடைக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டாரு? இது சாபம், இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண முடியாது, நம்ம வீட்டில் வச்சிக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? எடுத்துன்னு போய் தேவாலயத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்குறான். 99% 99.99% காரன் பண்ணிட்டான் சரியா. ஆனால் ஒரே ஒரு ஆள் இந்த காரியத்தில் வந்து தவறிட்டான். 6 லட்சம் பேரில் ஒரே ஒரு ஆள் இந்த வசனத்தை சாதாரணமாக எடுத்துக்கிட்டான். இந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸாக என்ன பண்ண, எல்லாம் தப்பு பண்ணலையே, நம்ம மாத்திரம் தப்பு பண்ண தெரிஞ்சிடவா போகுது அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டான். ஒரு பாஸ்டர் சொன்னாராம், அடுத்த வாரம் ஏழைகளுக்கு நாம் உதவ போகிறோம், எல்லாரும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி என்ன பண்ணுங்க எடுத்துகிட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் யோசிச்சானா, சரி எல்லாரும் போடுறப்போ நம்ம கைப்பிடி அரிசி உள்ளே இருந்தால் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி கையில் அரிசி இருக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணானா, உள்ளே போட்டுட்டு போனானா. சர்ச்சு முடிஞ்சோன்னே பார்த்தாராம், அந்த இடத்துல ஒரு அரிசி கூட யாருமே என்ன பண்ணல, போடல. எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, நம்ம போடாததுனால அரிசி என்ன ஆகிட போகுது, குறைஞ்சிடவா போகுது. அப்போ இவன் நினச்சிட்டான், நம்ம ஒருத்தன் பண்ணுற தப்புனால எப்படினாலும் பக்கத்து வீட்டு ராமசாமியும் தங்கத்தை அடிச்சுட்டு தான் வரப்போகிறான், இவனும் என்ன பண்ண போகிறான், தங்கத்தை அடிச்சுட்டு தான் வரப்போகிறான், நம்ம பண்ணுற தப்புனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டான். கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வாக்குத்தத்தம் வருதுன்னா அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வசனம் உங்களை நோக்கி பேசப்படுதுன்னா அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு எச்சரிப்பு உங்களை நோக்கி வருதுன்னா அது ரொம்ப லெகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ஒரு எச்சரிக்கிறார், ஒரு கனவு மூலமாக எச்சரிக்கிறார், ஒரு சொப்பனத்தில் எச்சரிக்கிறார், ஒரு வார்த்தையின் மூலமாக மெசேஜின் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா ரொம்ப சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. இதை எடுத்துக்கிட்டான் ஒருத்தன், அவன் பேர் ஆகான். அவன் பேர் என்னது? ஆகான். இதை குறித்து நான் செய்தி ஏற்கனவே எடுத்திருக்கிறேன், மறுபடியும் ஒரு வாட்டி சுருக்கமாக சொல்லுகிறேன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா 21:7-21 கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். 7:21 இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான்.
எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார்? பொண்ணு எடுத்துட்டான், வெள்ளி எடுத்துட்டான், இன்னொன்று எடுத்துருக்கிறான். என்ன அப்படின்னா, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை. அதை எடுத்து என்ன பண்ண போகிறான்னு அவனுக்கு தெரியாது. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை. பாருங்க, கண்களின் இச்சை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அதிகமாய், வார்த்தைக்கு மேலே கண்களின் இச்சை கிரியை செய்ய ஆரம்பிக்குது. தங்கத்தை எடுத்தால் ஒரு யூஸ் இருக்குது, வெள்ளியை எடுத்தால் ஒரு யூஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே யூஸ் இல்லாத ஒரு பாபிலோனிய சால்வை என்ன பண்ணிட்டான்? அவன் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் தான் தப்பு பண்ணான், கரெக்டாக? ஆனால் அந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். என்னது? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். நல்லா பாருங்க, ஒருத்தன் தான் தப்பு பண்ணான். வசனம் என்ன சொல்லியிருக்கணும்னா, இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் இந்த சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினான் அப்படின்னு தானே இருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். அப்போது ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் அது ஒட்டுமொத்த சபையே தவறு செய்த மாதிரி தான். அதனால தான் சபை என்பது ஒரு சரீரமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கையில் ஒரு அடிபட்டதுன்னா கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றும். காலில் வலிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பாடியை என்ன பண்ணும்? அந்த வலிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ சபை என்பது ஒரு சரீரம். ஒருத்தன் தான் தப்பு பண்ணால் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்கள். ஒரு ஆள் பண்ணது ஆண்டவர் விட்டுருக்கலாம்ல. 6 லட்சம் பேர் இருக்கான்பா, 5,99,999 பேர் சரியாக தான் இருந்தான். ஒருத்தன் தானே தவறு பண்ணான். அப்போ நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் வார்த்தைக்குன்னு பாருங்கள். நீங்கள் செய்கிற தப்பு உங்களை மட்டும் பாதிக்காது. இவன் செஞ்ச தப்புனால 36 பேர் செத்தாங்க. ஆயிப்பட்டினத்தில் போய் சண்டை போடும் பொழுது 36 பேர் இவன் செஞ்ச ஒரு தவறுனால, ஒரு ஆள் செய்த தவறுனால. அப்போ நம்ம சபை என்றால் ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது, எல்லாரும் ஒரு ஐக்கியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் சபையை தனித்தனி ஆளாக பார்க்கலைங்க. சபையை மொத்த சபையும் ஆண்டவர் மனவாட்டியாக பார்க்குறார். ஒரு ஆள் தவறு செய்தாலும் அந்த முழு சபையை என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுங்க. 2 காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. 2வது, இச்சிக்க கூடாது. என்னது? இச்சிக்க கூடாது. பாருங்கள், இந்த பொண்ணு வெள்ளி எடுத்தது ஓகே. பாபிலோனிய சால்வை இருக்கிறதுலே அந்த காலத்தில் விலை உயர்ந்த துணிகள் என்ன அப்படின்னா பாபிலோனிய சால்வை தானா. இதை குறித்து நான் எடுக்கும்பொழுது எஸ்ஐகேலில் ஒரு வசனம் வரும். அந்த பாபிலோனிய கல்தேயருடைய அந்த உருவத்தின் அந்த தலைப்பாகையை பார்த்து அந்த ஸ்திரீ மோகம் கொண்டாள்னு இருக்கும் எஸ்ஐகேலில் ஒரு வசனம். அப்போது அந்த பாபிலோனிய வஸ்திரங்கள், அந்த சால்வைகள் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு என்ன இருக்கும்? அட்ராக்டிவான ஒரு வெல்வெட்டு மாதிரியான ஒரு காரியங்கள். அதை பார்த்தோன்னே எடுத்து வச்சுக்கிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, எரிகோவில் இருக்கிற எல்லா பொருளும் சாபத்தீடானவைகள், எதையுமே என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இதாவது ஆண்டவருக்கு போக வேண்டிய காரியம் பொண்ணு வெள்ளி சால்வையெல்லாம் நீ தொட்டே என்ன பண்ணிடக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம அக்கினியில் பொசுக்கப்பட வேண்டிய காரியங்களை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்ருக்குறோம். அது அக்கினினால் பொசுக்கப்பட வேண்டியவைகள். அதை வந்து எரிக்கணும் நீங்கள் வாழ்க்கையில். ஆனால் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் பீரோவில் என்ன பண்ணுறோம்? நம்ம மடித்து பத்திரமா அதை என்ன பண்ணுறோம்? வச்சுருக்கிறோம். மனசுக்குள்ளே பத்திரமா என்ன பண்ணுறோம்? வச்சிருக்கிறோம். அந்த பாபிலோனிய சால்வை ஆண்டவர் சொல்கிறார், அது சாபம், அதை என்ன பண்ணு? எரித்து தூக்கி போடு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அழகாக பத்திரமா மடித்து அதுக்கு ஒரு மரியாதையாக லாக்கரில் என்ன பண்ணுறோம்? ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி பத்திரமா என்ன பண்ணுறோம்? வச்சுருக்கிறோம். இச்சிக்கக்கூடாது. அடுத்தது ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம ஆயிப்பட்டினத்து வரைக்கும் வந்துட்டோம். இதில் நம்ம சில காரியங்கள் தான் பார்த்தோம், நிறைய காரியத்தை பார்க்கல. அடுத்தது ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எங்கே அப்படின்னா கிபியோன் பட்டணம். கிபியோனில் யார் இருக்கிறா அப்படின்னா ஏவியர்கள் இருக்கிறாங்க. யார்?
ஏவியர்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இவர் துரத்த சொன்ன 6 ஜாதி இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ அந்த தேசத்துக்கு போயிட்டீன்னா ஒரு 6 ஜாதி என்ன பண்ணணும், நீ துரத்தணும். அதில் ஒரு ஜாதி தான் இந்த ஏவியர்கள், எபூசியர்கள், கானானியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு, ஏத்தியர்கள், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒரு குரூப்பு தான் யார், இந்த ஏவியர்கள். என்ன நடந்ததுன்னு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யோர்தான் முடிந்தது. ரெண்டாவது சொல்லுங்கள், வாயத்து வந்து சொல்லுங்கள், எரிகோ முடிஞ்சது. மூணாவது ஆயி பட்டணம் முடிஞ்சிருச்சு, சுதந்திரிச்சுக்கிட்டே வராங்க. வந்துட்டு அடுத்தது கிபியோனியருடைய பட்டணம். இந்த கிபியோனியருடைய பட்டணத்துக்கு இந்த நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. அவங்க யோர்தானை தாண்டிட்டாங்க. 1 எரிகோ பெரிய மதில் முடிஞ்சிருச்சு. 3வது ஆயி பட்டணம் காலி பண்ணிட்டானுங்க, ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம பட்டணத்துக்கு தான் வராங்க. இப்போ இவர்களை நாம் சண்டை போட்டு எதிர்க்க முடியாது. நல்லா கவனிங்க. சில எதிரிகள், சில தடைகள் நம்மளை நேராக எதிர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வேறு ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாங்க. என்ன பிளான் அப்படின்னா, கூடவே இருந்து நம்மளை காலி பண்ணணும். இது அடுத்த ஒரு கட்டமான ஒரு தடை, அடுத்த ஒரு கட்டமான எதிரி. இந்த கிபியோனியர் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இவனு கூட சண்டை போட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. எல்லாரையும் காலி பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் வரலாறு எங்கேருந்து தெரியுதுன்னா, செங்கடல்லேருந்தே தெரியுது இவங்களுக்கு எல்லாம். யார் சொன்னா எப்படி சொன்னாங்கலாம் தெரில. ஆனால் இவர்கள் எல்லாருக்குமே செங்கடலில் ஆரம்பித்து வழியில் நடந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. நான் ஏன் சொல்கிறேன்னு அதுக்கான வசனமும் இருக்குது. அப்போ இவர்கள் நினச்சிட்டாங்க, இவங்களை சண்டை போட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பிளான் பண்ணலாம். நம்ம வழிபோக்கர்கள் மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டுட்டு கையில் திராட்சை ரசத்தையும் கொஞ்சம் அப்பத்தையும் என்ன பண்ணிடலாம், எடுத்துகிட்டு இவங்கள போய் மீட் பண்ணி இவங்களோட சமாதானம் பேசி இவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அவர்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு திராட்சை ரசத்தை வந்து அந்த ஒரு இதில் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அதை பழசாக்கி ரொம்ப நாளாக இவங்க ட்ராவல் பண்ணி வரா மாதிரி நடித்து கையில் இருக்கிற அப்பங்களையெல்லாம் பூசாம்பிடிக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து, நாங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி உங்களை சந்திக்க வரோம், நீங்கள் எங்கள் ஜாதியை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சாவடிக்க கூடாது அப்படின்னு ஒரு உடன்படிக்கையை பண்ணுறாங்க. வாசிங்க, யோசுவா 9ஆம் அதிகாரம் 7. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கலாக்கும் நாங்கள் எப்படி உங்களுடனே உடன்படிக்கை பண்ணலாம் என்றார். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இஸ்ரவேல் ஜனங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க ஏவியர்கள்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் எங்கள் நடுவில் தானே குடியிருக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களிடத்துல உடன்படிக்கை பண்ணலாம். அப்போது அடுத்து யோசுவா சொல்கிறாரு, அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். பாருங்க, இவன் கொல்லப்பட வேண்டியவன். யார், ஏவியர் கொல்லப்பட. ஆண்டவர் சொல்கிறார், ஏவியனை துரத்தி விடுறதுக்கு தான் உன்னை என்ன பண்ணுறேன், சங்காரம் பண்ணு, துரத்தி விடு, ஏதோ ஒன்று பண்ணு, அவர்களுக்காக தான் கூப்பிட்டு வரேன். அவங்க சொல்கிறாங்க, அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அப்போ சொல்கிறாங்க அவங்க, நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அடுத்த வசனம் பாருங்க, அந்த உம்முடைய கர்த்தருடைய நாமத்துடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்திலிருந்து பாசோனின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கு செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் நடந்து ஒரு 25 வருஷம் ஆயிருக்கும். என்னது, இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இந்த சண்டைலாம் நடந்ததான்னு தெரியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அடுத்த ஜென்ரேஷனில் தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, 2 ராஜாவை நீங்கள் மோசே இருந்த காலத்தில் என்ன பண்ணீங்க, அடிச்சிங்க இல்லையா. அந்த வசனத்தை வேணால் எடுத்துக்கோங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 33, 34 வசனம் சொல்லுது. என்னாகமம் 21, 33, 34
பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு புறப்பட்டு வந்தான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே வாசமாயிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வா என்றார். இந்த சீகோனை குறித்தும் ஓக்கை குறித்தும் தான் இந்த இப்போ நடிக்க வந்த ஏவியர்கள் என்ன பண்ணுறானுங்க, பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் அந்த ராஜாக்களே என்ன பண்ணிட்டீங்க, சாவடிச்சிட்டீங்க. அவனுங்கெல்லாம் எங்களுடைய மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ், எங்களுடைய மிகப்பெரிய ஐடில்ஸ், நாங்கள் அவர்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் அவங்களே என்ன பண்ணிட்டீங்க, காலி பண்ணிட்டீங்க. அதனால் நாங்கள் ஆகாரத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துட்டு, அவர் சொல்கிறாருங்க பாருங்க 12வது வசனத்தில், இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணோம், எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ இது உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. எவ்வளோ நடிப்பு, எவ்வளோ ஆக்டிங்கு. எதுக்கு அப்படின்னா இவர்களை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பல நேரங்களில் நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை தூக்கி போட சொல்கிறாரு, அழிக்க சொல்கிறாருன்னா, ஆனால் அந்த அழியிற காரியம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் ஒரு பிளான் பண்ணி இவர்கள் யோசுவாவோடு கூட என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. யோசுவாவுக்கே தெரியல, யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கல. வசனம் தெளிவாக சொல்லுது 14ஆம் வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை, கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேட்கல. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அந்த பூசணம் பிடிச்ச அப்பத்தை அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா யார் இவனுங்க, இங்கே இருக்கிற எல்லாரையும் துரத்தி விட தானே சொன்னீங்க, இவனுங்க ஏதோ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரானுங்க, எங்ககிட்டேருந்து உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலை, கேட்கலை. கேட்காம அவங்க கையில் இருந்த அப்பத்தை வாங்கி என்ன பண்ணாங்க, புசிச்சிட்டாங்க. இந்த லிட்ரலாக மாம்சீக பிரகாரமாக இந்த இஸ்ரவேலர்கள் ரொம்ப சாப்பாட்டில் வீக்கு. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வெங்காயம் வேணும், வெள்ளை பூண்டு வேணும், கறி வேணும், பல்லுக்கு நடுவில் மாட்டிருக்கிற இறைச்சி வேணும், காடை வேணும். இப்படி இன்னொன்று என்னென்னா, நாங்கள் அந்த சட்டி பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடுவோமேன்றானுங்க. இன்னொரு காரியத்தில் நாங்கள் அந்த இப்படியே சட்டி பக்கத்துலேயே உட்காந்து நாங்கள் இருப்போமே. இங்கே பாருங்கள், அது பூசணம் பூத்து போயிருக்கு அந்த அப்பம். அந்த அப்பத்தை என்ன பண்ணிட்டான், எடுத்து சாப்பிட்டானுங்க. அந்த காலத்தில் இந்த அப்பத்தை புசித்தால், ஒருவனுடைய அப்பத்தை எடுத்து நீங்கள் புசிக்கிறீங்க அப்படின்னா அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்காமல் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டாங்க. பல இடங்களில் நாமே முடிவெடுக்கக்கூடாது. இது என்னது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நிறைய பேசக்கூடாது, ரெண்டாவது கர்த்தரின் வார்த்தையை சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது, அடுத்து இச்சிக்கக்கூடாது, நாலாவது நாமே முடிவெடுக்க கூடாது. இன்னொன்று சொல்கிறார் ஆண்டவர், எல்லாரையும் நம்பி விடக்கூடாது. எல்லாரையும் நம்ப கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணணும், இவர்கள் நம்பலாமா வேணாமா, இவர்களுடைய உடன்படிக்கைக்குள்ளே நான் ஈடுபடலாமா வேணாமாங்கிறத என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இவன் ஒரு பக்கம் அப்பத்தை எடுத்துகிட்டு வரான், ஒரு பக்கம் திராட்சை ரசத்தை எடுத்துகிட்டு வரான், எடுத்துகிட்டு வந்து உடன்படிக்கை பண்ணுறான். நம்முடைய உடன்படிக்கை அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட மாத்திரம்தான் இருக்கணும் உடன்படிக்கை. ஏன்னா அவருடைய அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். அவருடைய அப்பத்தை என்ன பண்ணுறோம், நாம் சரீரத்தை என்ன பண்ணுறோம், புசிக்கிறோம். அவருடைய ரத்தமாகி அந்த திராட்சை ரசத்தை நாம் என்ன பண்ணுறோம், பானம் பண்ணுறோம். ஆனால் பிசாசு பிளான் பண்ணி மேக்கப்லாம் போட்டுட்டு அவன் ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு வரான்.
இப்போ நம்ம எந்த அப்பத்துலேயும் எந்த திராட்சை ரசத்துலேயும் நம்ம பங்காக இருக்கிறோங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். இந்த கிபியோனியர்களை சேர்த்துக்கிறதுனால என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் யோசுவாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நீ என்னை பிளான் பண்ணி ஏமாத்திட்டீங்கல்ல, ஆனாலும் நான் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை கொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொன்னால், ஆண்டவர் நம்முடைய செய்கைகளுக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுப்பாருங்க. யோசுவா தெரியாமல் உடன்படிக்கை பண்ணிட்டான். ஆனால் அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிபியோனியர்களை இவர் உடன்படிக்கை பண்ணின ஒரே காரணத்தால் அந்த கிபியோனியர்களை கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறார், ஆண்டவர் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க கூடவே இந்த ஏவியர்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தாவீதின் காலத்தில் இங்கேருந்து நம்ம தாவீதுக்கு போயிடுறோம், அது வரைக்கும் கிபியோனியர்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் இருந்தாங்க. தாவீதின் காலத்தில் திடீர்னு ஒரு மாதம் பஞ்சம். எதுக்கு பஞ்சம் வந்ததுன்னு ஆண்டவரை பார்த்து தாவீது கேட்கும் பொழுது, சவுல் கிபியோனியர்களை கொன்னுட்டான். என்னுடைய தாசன் யோசுவா உடன்படிக்கையை அந்த சவுல் என்ன பண்ணிட்டான், மீறிட்டான். அவன் சொன்னான், யோசுவா சொன்னான், நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன், ஏன்னா நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், நான் உங்களை இதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன். நீ என்னுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டி போடு, தண்ணி எடுத்து ஊற்று, இந்த வேலை உங்கள் தலைமுறை என்ன பண்ணும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா என்ன பண்ணிட்டார், விட்டார். நீ எங்கள் கூடவே வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் சவுல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கிபியோனியருடைய கூட்டத்தை என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த வாசி நம்ம முடிப்போம். 21:1. தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றான். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரரில் எமோரியரில் மீதியாக இருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். அப்போது வசனம் சொல்லுது, அப்போ தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? பாருங்கள், எப்போவோ செஞ்ச ஒரு தவறு, எப்போவோ செஞ்ச ஒரு தவறான உடன்படிக்கை எங்கே நிற்குது தெரியுமா? சவுலுடைய பிள்ளைகள் 7 பேரை தாவீது கொன்று போடுறாரு. ஏன்னா இந்த கிபியோனியர்களால். அது தேவையே இல்லாத ஒரு வேலை, எப்போவோ பண்ண ஒரு தவறான உடன்படிக்கை, ஒரு தேவையில்லாத, நமக்கு சம்பந்தம் இல்லாத திராட்சை ரசத்தோடையும் சம்பந்தம் இல்லாத அப்பத்தோடையும் நாம் செய்த உடன்படிக்கை காலங்காலமாக பின்தொடர்ந்து அவர்கள் இஸ்ரவேல் நடுவில் தாவீதுகிட்ட டிமாண்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் வளர்ந்துட்டாங்க. அவர்கள் துரத்திவிட வேண்டிய ஜாதிகள். ஆனால் அவர்களோடு சேர்ந்து உடன்படிக்கை செய்ததுனால இந்த காரியம் அப்படியே தொடர்ந்து சவுலுடைய மகன்கள் 7 பேர் என்ன பண்ணுறாரு, தாவீது வெட்டி போடுறார். ஏன்னா இவர்களோடு பண்ண உடன்படிக்கை. ஆண்டவர் என்றைக்குமே உடன்படிக்கை காக்கிற தேவன். தாவீதோட பண்ண உடன்படிக்கையாக இருக்கட்டும், யாரோட மோசையோட பண்ணின உடன்படிக்கையாக இருக்கட்டும், எந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் அந்த உடன்படிக்கையை காக்கிற ஒரு நல்ல தேவன். அப்போ நம்ம சுதந்திரிக்க போகிறோம் 2026. இந்த 4 காரியங்கள் நம்ம இடத்துல, 4 இல்லை 5 காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நிறைய பேசக்கூடாது. 2வது, கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக எடுத்துக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையை. 3வது, இச்சிக்கக்கூடாது. 4வது, நாமே முடிவெடுக்க கூடாது. 5வது, யாரையும் நம்பக்கூடாது. எல்லாரையும் நம்பிடக்கூடாது. யாரையும் நம்பக்கூடாதுன்னா எல்லாரையும், அதாவது யாரையுமே நம்பக்கூடாதுன்ட்டு இல்லை, எல்லாரையும் டப்புன்னு என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு செய்தி புரிஞ்சுது? ஹல்லேலூயா. நம்ம சுதந்திரிக்க போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, வழி நடத்திக்கிட்டே வரார். அடுத்த வாரம் இந்த கிபியோனிய பட்டணத்தை இந்த இஸ்ரவேலர்களும் சேர்ந்துட்டாங்க, கிபியோனி கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ 2 ஜாதிகள் அங்கே என்ன ஆயிடுச்சு, ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இவர்களை அழிக்கிறதுக்கு 5 ராஜாக்கள் வராங்க. என்னது,
5 ராஜாக்கள் வராங்க. அது அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஹல்லேலூயா. அதை எப்படி ஆண்டவர் முறியடித்து தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் என்பதை பார்ப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையே 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 தயவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். சப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கேட்டோம் அப்பா, இந்தந்த காரியங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் 5 காரியங்களை குறித்து பேசுனீங்கப்பா. இந்த 2026 எங்களிடத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரை. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் ஆண்டவரை எங்கள் ஆண்டவரை மறுபடியுமாய் சந்திக்கும் வரை கிருபை, உம்முடைய தயவு இருக்கட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரட்சமான இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. திருவட்டூரில் இருக்கா இந்த இது